everyone, welcome back to Impulse YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போறது poverty eradication scheme. So வறுமை ஒழிக்கிறதுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So முதல்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வறுமை இருக்கு. So எல்லா பக்கமும் poverty, எல்லா பக்கமும் unemployment, அது மூலமா என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியறதே இல்லை. என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் எந்த மாதிரி நம்ம செஞ்சாலும் இன்னுமே ப்ராப்பரா மக்களுக்கு முறையா கொண்டு போய் சேர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அளவுக்கு சார்ட் அவுட் பண்ணி மீட் அவுட் பண்ணி ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ராடினரியா நம்ம அதுக்கு அடுத்ததுக்கான ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் புதுசா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எப்ப இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1975 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 20 அம்ச திட்டம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1975 யாரோட பீரியட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரா காந்தி பீரியட்ல. ஸோ இந்திரா காந்தி பீரியட்ல முதல் முறையா 1975 இந்த பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ் அண்டர்ல 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சாமானிய மக்களுக்காக சாமானியர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 20 அம்ச திட்டம். ஸோ இதுல என்னென்ன வருது அப்படின்னா பின்னாடி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி இதை திருப்பி அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி என்னன்னா 2006 ஒரு பொருளாதாரம் சீர்திருத்தத்துக்காகவும் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இந்த 20 அம்ச திட்டத்தை திருப்பியும் அப்கிரேட் பண்ணாங்க 2006. ஓகே, ஸோ இதுல என்னென்ன வருது அப்படின்னா வறுமை ஒழிப்பு, உற்பத்தி திறன் மேம்படுத்துறது, அது மட்டும் இல்லாம வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. எல்லாத்துக்குமே முறையா ஒரே மாதிரியான வருமான உயர்வு இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறத சார்ட் அவுட் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் ஒவ்வொரு காஸ்ட் விஷயத்துல அவங்களுக்கெல்லாம் இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே குறைக்கணும் அப்படிங்கறது முக்கிய நோக்கமா கொண்டதுதான் இந்த 20 அம்ச திட்டம். 1975 லான்ச் பண்ணாங்க. 2006 இதுல சில சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 1978 IRDP அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. அது என்னன்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஸோ 1978 கொண்டு வந்து ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1980. ஸோ 1980 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏழைகளோட திறன் மேம்பாடு அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், மற்றும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த IRDP ஸ்கீம். ஸோ IRDP ஸ்கீம் அப்படிங்கிறதும் இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. ஸோ 1999 வரைக்கும் இந்த IRDP ஸ்கீம் அப்படிங்கிறது முறையா ஒரு ப்ராப்பரா நடைமுறையில இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 5 ஸ்கீம் சேர்த்து இந்த IRDPயோட சேர்த்து ஒரு 5 ஸ்கீம்ஸ் ஆட் பண்ணி ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி SW ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா SDGSY அப்படிங்கக்கூடிய. ஸோ இதுல ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கீமா கொண்டு வந்தாங்க. ஸோ 1999 வரைக்கும் இந்த IRDP இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்கீம்ஸ் இன்டகிரேட் பண்ணிட்டு SDGSY அப்படின்னு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுரோகர் யோஜனா கீழே கொண்டு வராங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமப்புற ஏழைகளோட சுய தொழில அவங்க எல்லாத்தையுமே ஆண்டர்பிரினர்ஷிப்பா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஸோ அடுத்தது ட்ரைசம் 1979. ஸோ ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுல நம்மளுக்கு தெரியும் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு செய்யறதுக்கான ஒரு முறையான பயிற்சி அவங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18 இயர்ஸ்ல இருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியமா என்னென்ன மாதிரியான வேலைகள் நீங்க வழங்கலாம். ஸோ வணிக முறையா இருக்கட்டும், டெக்னாலஜி வைஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த கைடன்ஸ் மூலமா அவங்க வேலைகளை கத்துக்கிட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வச்சு அவங்களுக்கான ஒரு ஆண்டர்பிரினர்ஸா அவங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த ட்ரைசம் அப்படிங்கிறதும். ஸோ ட்ரைசம் அப்படிங்கறதுல பார்த்தோம்னா 9th 5-year பிளான் வரைக்கும் 9th 5-year பிளான்ல இந்த இதுவுமே ட்ரைசமும் பார்த்தாங்க அப்படின்னா SDGSY ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சரோகர் யோஜனா மூலமா இணைக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் FWP ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். ஸோ வேலைக்கு உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1977. ஸோ வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா இது முதல்ல 1970 இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1977 ஏப்ரல்ல.
ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே உணவு முறையா அவங்களுக்கு கிடைக்கணும், ஒரு சராசரியா அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களுக்கு கிடைக்கணும், ஃபுட் கிரெயின்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நோக்கமா கொண்டுதான் இந்த FWP. இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவாங்க. அந்த வேலை செய்யும் போது அவங்களுக்கு வேஜஸுக்கு பதிலா ஊதியம் கொடுக்கறதுக்கு பதிலா உணவு தானியங்கள் வந்து வழங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப எல்லாத்து வீட்லயும் கம்பல்சரி உணவு கிடைக்கும். அது மூலியமா அவங்க ஓரளவுக்கு இந்த வறுமையிலிருந்தோ பசியிலிருந்தோ வந்து அவங்க அகற்றலாம் அப்படிங்கறதுக்காக கொண்டுப்பட்டதான் இந்த FWP. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா 2004ல NFWP அப்படின்னு சொல்லி மாறப்பட்டுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2006ல NREGA நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இது மூலமா திருப்பியும் இது இணைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து NFWP-யா வந்து 2004ல மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2006ல NRGA மூலியமா இது இணைக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? ஸோ வேலைக்கு உணவு திட்டம், ஊதியத்துக்கு பதிலாக உணவு வழங்குறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா NREP. ஸோ 1980ல தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா எல்லாமே வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரணும், ஊரகத்தை வந்து நம்ம வளர்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கறத முக்கிய நோக்கமா கொண்டுச்சு. ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருவருக்குமே, ஸோ ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம ரெண்டு பேர்த்துக்குமே ஊரகத்துல வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான நோக்கமா இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுல FWP அப்படிங்கிற மேல பார்த்தோமா, ஸோ ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி NREP அப்படிங்கறதுல கொண்டு வந்தாங்க. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்ல 2004ல வந்து NREP அப்படிங்கிறது மூலமா வந்து மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு NFWP. ஸோ அதுக்கப்புறம் NREP-லயும் இந்த ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது மூலமா என்ன இப்போ தேச ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வந்து அவங்களுக்கு உணவு வழங்கல் முறையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை மாத்தி நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸ்ல அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் NREP. நெக்ஸ்ட் ஒன் RLEGP. ஸோ 1983ல லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஸோ ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ரூரல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறதுக்கான முக்கிய கிரைட்டீரியாவா என்ன இருந்துச்சு அப்படின்னா யாருக்கிட்ட ஒரு ப்ராப்பரா ஒரு முறையான கொஞ்சம் கூட ஒரு நிலம் இல்லை அப்படின்னோ அந்த நிலம் இல்லாதவங்களுக்கு வேலையில முன்னுரிமை அப்படிங்கறத கொண்டு வந்ததா இந்த RLEGP. ஸோ இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1983ல. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் இதுவுமே வந்து இந்திரா காந்தி பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ 6th 5-year பிளான் வரைக்கும் 6th 5-year பிளான்ல இது கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன சொல்லிட்டோம் நிலமற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை அப்படிங்கறத கொண்டு வந்தது. JRY 1989ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம். ஸோ இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 7th 5-year பிளான்ல இதை கொண்டு வராங்க. யாருடைய தலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ அவரோட தலைமையில அறிமுகம் செய்யப்படுது. ஸோ இந்த JRY இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்றாங்க, இது எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம வேலை வாய்ப்புகளை 2 இதுல பார்த்தோம். என்ன அப்படின்னா NREP-யும் RLEGP-யும் இது ரெண்டுலயுமே வந்து வேலை வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1989ல இந்த JRY லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 ஸ்கீமையும் இதுல இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல மர்ஜ் பண்ணிட்டாங்க. இவங்க மூலியமா அப்ப ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமா எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறத நோக்கமா கொண்டு வந்து 1989ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அறிமுகப்படுத்தினார். ஓகேவா? சோ இதுவும் என்ன அப்படின்னா ரூரல் ஏரியால அதிகமா எம்ப்ளாய்மெண்ட்ஸை உருவாக்கணும், அதிக வேலை வாய்ப்பை ஊரகத்துல கொண்டு வரணும் அப்படிங்கறது முக்கிய நோக்கமா கொண்டு வந்தது ஒரு ஸ்கீம். சோ நெக்ஸ்ட் ஒன் MGNREGS. ஸோ 2006ல அதாவது 2005ல வந்து இது இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, 2006ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஒரு கேரண்டி ஆக்ட். ஸோ இது என்ன மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது யாரோட பீரியட்ல வந்துச்சு அப்படின்னா மன்மோகன் சிங். ஸோ மன்மோகன் சிங் பீரியட்ல இது வந்து நடைமுறை கொண்டு வராங்க. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா ரூரல் ஏரியால திருப்பி நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருந்தது. எவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்கான சின்ன முயற்சிகளாக தான் ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரூரல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில யாராவது ஒருத்தருக்காவது வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்க ஆண் பெண் அப்படிங்கிறது NREP-ல பார்த்தோம் எல்லாத்துக்கும் ஈக்குவலா கிடைக்கணும்னு, அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வேலை கிடைக்கணும், அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரன் பண்றதுக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஸோ கம்பல்சரி ஒரு மனுஷனுக்கு 100 நாளாவது வேலை இருக்கணும் அப்படின்னும் அதுக்கான ஊதியமும் வழங்குறதுக்கான முறைகள் எல்லாமே இந்த MGNREGS அப்படிங்கிறது மூலமா கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட
ஸ்கீம்ஸ், பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ். இப்போ டெவலப்மெண்ட் பண்றதுக்காக இப்போ ரூரல் வந்து நம்ம ஸ்கீம் கொண்டு வரோம், இது வந்து என்னென்ன கொண்டு வரோம், எப்படி செய்யறோம் அப்படிங்கிறதுக்கான உதவிகள்லாம் செய்யறோம். ஆனா முன்னேற்றத்துக்குன்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஊரகம் ரூரல் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு அதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம் செட்டப்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2010ல பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சடக் யோஜனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சடக் அப்படிங்கிறது என்னன்னா ஹிந்தியில ரோடு அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ சடக் அப்படின்னா ரோட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னென்ன அர்த்தம், சாலைகள் போடுறதுக்கானது. ஸோ இதுல முக்கியமான இதோட மோட்டோ என்ன அப்படின்னா ரோடு கனெக்டிவிட்டி டு, அதாவது ரோட் கனெக்டிவிட்டி டு அன்கனெக்டட் வில்லேஜஸ். இப்போ நம்ம சில ஊரகங்கள் வந்து சில கிராமங்கள் வந்து முறையான ஒரு ரோட் கனெக்டிவிட்டி கூட கிடையாது. ஸோ அர்பன்ல இருந்து அது ரொம்ப தூரமா விலகி இருக்கு. அப்போ நியாயமா அர்பன்ல என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் ரூரலுக்கு கிடைக்கிறதே இல்லை. அப்போ முதல்ல அங்க வந்து ஒரு ரோட் ஃபெசிலிட்டி கொண்டு வருவோம். அந்த ரோட் ஃபெசிலிட்டி மூலியமா இங்க இருக்கக்கூடிய சலுகைகளும் அங்க போகும். ஒரு டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், இல்ல ஃபுட் டிரான்ஸ்போர்டேஷன்ஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் கம்ப்ளீட்டா வந்து கிராமத்துக்கு போறது இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இந்த ரோடும் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அந்த கிராமத்துக்கு போறதுக்கே வழி இல்லாதப்போ எப்படி நம்ம எல்லாத்தையும் கொண்டு போக முடியும், ஃபெசிலிட்டிஸ் கொண்டு போக முடியாது இல்லையா, அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். சோ பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சடக் யோஜனா அப்படிங்கிறது இதுவும் யாரோட பீரியட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா மன்மோகன் சிங் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. சோ ரோட் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அது மூலியமா கனெக்டிவிட்டிஸ் டு த ரூரல் ஏரியாஸ். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாரத் நிர்மான் யோஜனா. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2005ல. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரூரல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாடு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அமையணும் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய கிராமங்களை திருப்பி மேம்பாடு படுத்தணும், அவங்களுக்கான ஒரு முறையான வாழ்க்கை தரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பாரத் நிர்மான் யோஜனா. So next one, Indra Awas Yojana 1985. ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வரப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா ஆவாஸ் அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வீடு கட்டி தரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஸோ இதுல என்ன பண்றாங்க, ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது என்னவா மாறுது அப்படின்னா இந்திரா காந்தி கிராமின் ஆவாஸ் யோஜனா, இந்திரா காந்தி கிராமின் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இது பின்னாடி நம்ம மாத்துறோம். இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது பின்னால இந்திரா காந்தி கிராமின் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி வருது. கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஊரகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு வீடு கட்டி தரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷன் ஜென்ரம் JNNURM. ஸோ எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 2005ல கொண்டு வராங்க. 2005ல எஸ்டாப்ளிஷ் பண்றது எதுக்காக அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். ஸோ இதுல இருந்து என்ன ரூரலுக்கு எல்லா ஸ்கீம்ஸும் பார்த்துட்டோம். ரூரல்ல இருக்கக்கூடியது, நகர்ப்புறங்களையும் ஏழ்மை இன்னுமே இருக்கு. அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த JNNURM அப்படிங்கக்கூடிய ஸ்கீம். ஸோ இது மூலமா அர்பன் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஏழ்மையை ஒழிக்கணும், அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படிங்கறதா இது முக்கியமான நோக்கமா கொண்டு இருந்துச்சு. ஸோ இது மூலமா கிராமப்புறங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நகர்ப்புறங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த இந்த ஸ்கீம் மூலமா கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஊரக நலத்திட்டம். ஸோ ஊரக நலத்திட்டம்காக கொண்டு வரப்பட்டதுதான். நம்ம முதல்ல இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லம் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கறதுதான். ஸோ சேரிகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. ஸோ இதுல ஒவ்வொரு ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறதுக்காகட்டும் இல்லை வீடு கட்டுறதுக்கு ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா வந்துச்சு. ஸோ இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக்லி வீக்கர் செஷன், ஸோ பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களுக்கு 21ல இருந்து 40 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி தரதுக்கான நம்மளோட ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபினான்ஷியல் எய்ட் அவங்களுக்கு தராங்க. ஸோ பேசிக் பார்த்தோம் அப்படின்னா 75,000 அவங்களுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட் நம்ம கவர்மெண்ட் மூலியமா கொடுக்கறதா இருந்துச்சு. ஸோ இது மூலியமா எல்லாருக்குமே வீடு இருக்கணும், சேரிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இதோட முக்கியமான மோட்டோவா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2005. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அகெயின் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அப்படி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுல என்னென்னலாம் அடங்குது அப்படின்னா ஒரு குவாலிட்டி ஹெல்த் கேரா இருக்கட்டும், அஃபோர்டபுள் ஹெல்த் கேரா இருக்கட்டும். இது ரெண்டுமே வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு நோயே வருது அப்படின்னாலும் அதை நம்மளுக்கு ரொம்ப அதிகமான செலவுகள் இருக்கும்போது நம்மளால அதை கியூர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் ஹெல்த் கேர், ஸோ நம்மளால செஞ்சுக்க முடியும், நம்மளாலே நம்மளை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் வந்து இந்த ஊரகத்தில் இருக்கக்கூடிய
மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஊரக வாழ்வாதார திட்டம். சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப பின்தங்கப்பட்ட ஒரு சில சாரார்கள் இருப்பாங்க, சில வல்னரபிள் குரூப்ஸ், அவங்களுக்கு இந்த திட்டம் வந்து முறையா கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது 2005ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2011ல நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், தேசிய ஊரக சுகாதார திட்டம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகைன் சுகாதாரங்கள் சானிடேஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும், அவங்களுடைய லைவ்லிஹுட் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஸ்கீமும். ஸோ வாழ்க்கை தரம் மேம்படுத்தணும் அப்படின்னா எவ்வளவு நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ஸை உருவாக்கலாம், ஆனாலும் அவங்க ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் சுய தொழில்களை மேம்பாடு செய்யும் போது நாடு இன்னுமே வந்து அதிகமா மேம்பாடு அடையும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா சுய தொழில் மேம்பாடு. ஸோ யாரு பிலோ பாவர்ட்டி லைன்ல, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களோட முறையான ஒரு சஸ்டைனபிலிட்டியான லைவ்லிஹுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் NFS ஸ்கீம். ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2013ல. ஸோ இது எதுக்காக அப்படின்னா எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும், எல்லாருக்குமே ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டதான் இந்த NFS. ஸோ இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு 35 kgs ஆஃப் ஃபுட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதிகமான காசு கொடுத்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இதை ரெடியூஸ் பண்றதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா கோதுமை 1 கிலோ வந்து 2 ரூபாயும், அரிசி வந்து 1 கிலோ 3 ரூபாயும், மற்ற மாதிரி கோர்ஸ் கிரெயின்ஸ் மற்ற தானியங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பருப்பு வகைகள் இது எல்லாமே வந்து 1 கிலோ 3 ரூபாய்க்கும் சொல்லி கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறனால எல்லாத்தினாலையும் ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இது கொண்டு வந்தது என்ன அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013 மூலியமா இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும்னா இம்பல்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.